வணக்கம் கோவை கல்ச்சுரல் கிளப் வியூவர்ஸ். நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோகா தினம் மற்றும் நீண்ட கால பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரியான தினங்கள்லாம் கொண்டாடுறோம். ஸோ தினம் ஒரு தினத்தை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பேசிகிட்ருக்கோம். நேற்று தந்தையர் தினம் பேசினோம். ஏதோ ஒரு தினம் நம்மளை இந்த தினத்தை அணுதினமும் ஒரு பொன்னாளாக இந்நாளும் பொன்னாளாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் எந்த தினத்துலேயுமே நம்ம என்ன செய்யணுன்னா, எல்லா நாளும் எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு இன்றைய பொழுது நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு தினத்தையும் சிறப்பாக இருக்கிறதுக்காக நம்ம கொண்டாடணும். ஆனால் இந்த காலம் அப்படிங்கிற இந்த பொழுது உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை தருதுன்னா, காலத்தை பயிர் செய் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த காலத்துக்கான விஷயங்களை அந்தந்த காலத்தில் முடிச்சிடணும். நிறைய பேர் நாளைக்கு ஒழிச்சு வச்சுட்டு நாளைக்கு செய்யலாம், இன்றைக்கி ஒழிச்சு வச்சுட்டு நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன செய்ய முடியுமோ அதை இன்றைக்கே செய்கிறது நல்லது. இப்போ கொரோனா காலகட்டத்தில் அதை மீறி உங்களுக்கு உடம்பு வலி அதெல்லாம் இருந்தாலும் அதை மீறி நீங்கள் முயற்சி செஞ்சு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்கிறது மிகச்சிறந்தது. சொல்லப்போனால் நிறைய பேர் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்குறதுனால தான் தோல்வி அடைகிறாங்க. நம்ம பெரும்பாலும் அதை அப்போவே செய்ய முயற்சி பண்ணுறது மிகச்சிறந்தது. எல்லோரும் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். மருத்துவர்கள் இப்போ நாங்கள்லாம் இருக்கோம், எங்களுக்கு கட்டாயமான பணி மாதிரி தான் இது. ஆக்சுவலாக போர்க்காலத்தில் நடைபெற கட்டாய பணி மாதிரி தான். எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் இறக்க குணம் காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் மருத்துவர்களும் மக்களின் நல் வாழ்விற்காக அல்லது மக்களின் மகிழ்ச்சிக்காகவும் அவர்களின் உயிருக்காகவும் போராடி அவங்கள காப்பாற்றுங்க. மருத்துவர்கள் இந்த சமயத்தில் சுயநலம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் சுயநலமாக இருந்துக்கலாம், இந்த சமயத்தில் சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த டைமில் தான் நம்ம சம்பாதிக்கணும், இந்த டைமில் தான் பணம் வேணும், இல்லைன்னு சொல்லலை. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் மற்றவர்களுடைய உதவிக்காக உதவி செய்யுங்க. மக்களும் மருத்துவர்கள்கிட்ட ஏமாற்ற நினைக்காதீங்க. ஒரு சின்ன உதவி தானே கேட்குறோம், இது கூட மருத்துவர்கள் பணம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சிறு உதவி பெரிய உதவின்னு சொல்கிறத விட மருத்துவர்கள் உங்கள் உயிருக்காகவும் உங்கள் உடலுக்காகவும் பாடுபடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு தங்களுடைய உணவிற்கு உடைக்கு அவர்களுக்கு சில தேவைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் மக்கள் தானே தரணும். ஸோ இந்த பணம் இங்கேருந்து ரொட்டேஷன் தானே ஆக போகுது. அதனால் அப்படி கேளுங்க. நிறைய பேர் அப்படி செய்யாமல் விடும்போது ஒரு சிறு கவலைகள் தோன்ற தான் செய்யும், என்னடா இப்படி இருக்காங்கன்னு. அதுக்குன்னு கொள்ளையடிக்கக்கூடாது. மருத்துவர்களும் கொள்ளையடிக்கக்கூடாது, மக்களும் மருத்துவர்களை ஏமாற்றி வஞ்சித்து எதுவும் செய்யக்கூடாது. தடுப்பூசிகளை எல்லோரும் போட்டுக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகள் பாதுகாப்பாக இருங்க. தொற்று என்பது அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருப்பதனால்தான் அதுக்கு பேர் தொற்று. அந்த தொற்றை ஒருத்தர் போயிட்டே இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தணும். அதுவாக தான் ஓயும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். தடுப்பூசி போட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அதுக்கப்புறம் உடம்பு கிடைக்காம, மனிதர்கள் கிடைக்காம அதுவாக இயல்பாகவே பூமியை விட்டு போயிடும். அந்த சூழல் உருவாகிறதுக்கு நாம் தான் ஒத்துழைக்கணும். அரசும் கூடிய விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசி தரும் என்று நம்பிக்கை கொள்வோம். உடல் உழைப்பினை பேணுங்கள், மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக வாழுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ கோவை கல்ச்சுரல் கிளப் வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் பேசுகிறேன். லைஃப்பில் சில இடங்களில் மற்றவர்களுக்காக நம்ம வாழ்கிற மாதிரி நமக்காகவும் வாழணும். அதுக்கு தான் இந்த கூலிங் லெசன் கேட்காதீங்க. பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் உங்களை நீங்கள் நேசிக்கணும், உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் நீங்கள் நம்பணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். மற்றவங்களுடைய உடல் உழைப்புகளையும் அறிவுகளையும் நீங்கள் மதிப்பீங்க. உங்களுடைய மொழி தாய்மொழியை நேசிக்கணும், உங்களுடைய உறவினர்களை நேசிக்கணும். ஒரு மரம் ஒரு காற்றை சுத்தப்படுத்துது. அந்த மரம் செய்கிற வேலையை நீங்கள் 1000 ஏர் பியூரிஃபையர் வாங்கினாலும் செய்யாது, ஏர் கண்டிஷ்னர் வாங்கினாலும் செய்யாது. அந்த மரம் எவ்வளவோ நல்லதை நமக்கு தருது. அந்த மரத்துக்கு நம்ம நன்றி கூறாட்டியும் பரவாயில்ல, அந்த மரத்தை நம்ம அழிக்கக்கூடாது, அந்த மரத்தை வெட்டக்கூடாது, அந்த மரத்துக்கு காயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி இயற்கையை பேணி பாதுகாக்கணுங்கிறது எல்லாருக்கும் முக்கியமாக தெரியுது. மனிதர்களுடைய உறைவிடம் என்பது இயற்கையை சார்ந்த உறைவிடமாக இருக்கணும். நீங்கள் இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று தேடினீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது.
அதனால் உங்களுடைய அன்பு மற்றவர்கள் மேல் இருக்கணும், மரம் செடி கொடிகள் மேலே இருக்கணும், பறவைகள் மேலே இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடவே வேண்டான்னு சொல்லலை. உங்களுக்கு வேணுங்கும்போது சில விலங்கினங்களை கூட நீங்கள் சாப்பிட்றீங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. எல்லாத்தையும் கொன்றொழித்து நாமளே சாப்பிட்டோம்னு நினைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் எல்லா உதவியும் எப்போவுமே வேணும்னு நினச்சி செய்யுங்க. சரியா? The Defense Research and Development Organization, better known for making fighter aircrafts, anti-satellite weapons, and atom bombs. An organization which saves lives of Indians by protecting the borders is today heavily involved in fighting the COVID-19 battle. During the pandemic, the Defense Research and Development Organization developed over 50 different technologies to help India fight the COVID-19 pandemic. Some say the crucial difference has been the leadership of its chairman, Dr. G. Satish Reddy. In the early part of the pandemic, there was also a shortage of masks. The N95 mask technology also emerged from DRDO. Tell me a little bit about that. 75 products were developed by DRDO, which have been given to more than 100 industries, and the industries have been producing them since then in large quantities, these varieties of products which are required in the fight against the COVID. Earlier, 45,000 PPEs were getting produced in this country per year, and which got ramped up to more than 6 lakhs PPEs a day. Wow. And ensured that during this pandemic, lakhs of PPEs and lakhs of masks were made available, and now industry is able to produce continuously. And you can see this year, in this second wave of pandemic, nowhere any shortage of PPEs or masks. As I said, everywhere they are available, and which ensured that the technology is given to all these industries. An organization which was fighting shoulder to shoulder with soldiers is now saving lives for civilians. On this episode of Life and Science with Pallav Bagla, a close look at how DRDO is fighting and helping India control the COVID-19 pandemic. Keep watching India Science.